வினோ ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு ஜியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய 7 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்க அந்தந்த மாவட்டத்துல வந்த நோட்டிபிகேஷன் காலி பணியிடங்கள் வச்சு தான் நீங்க விண்ணப்பிச்சிருப்பீங்க. ஆனால் நம்மளுடைய தமிழக அரசு 9வது மாசம் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோ விட்டிருந்தாங்க. அதில முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அத யாருமே நீங்க கவனிக்கல. அத தான் நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லப் போறேன். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கான முக்கியமான செய்தி. அதே மாதிரி எஸ்எம்எஸ் இல்ல இமெயில் போஸ்ட் மூலியமா எதில தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வரும். இது எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா சொல்றேன். அதே மாதிரி ஆல் டிக்கெட் வந்தாச்சா? உண்மை என்ன? நெறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சான்னு கேட்குறீங்க. உண்மை தன்மை என்னன்னு நான் இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த தகவல் உங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். நம்மளுடைய தமிழக அரசு சொன்ன 7 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பை ஒன்னா சொல்றேன். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிட்டீங்க. விண்ணப்பிச்சு அதை பார்த்தீங்கன்னா தமிழக அரசு என்ன ப்ராசஸ் பண்றாங்கன்னா, யார் யார் கரெக்டாக விண்ணப்பிச்சுக்கிறாங்க அவங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அது டிஎன்ஆர்டி வெப்சைட்ல தான் பார்த்தீங்கன்னா வெளியிடப்படுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கால் லெட்டர் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வருமா, இல்லை இமெயில் வருமா, இல்லை போஸ்ட் மூலியமா வருமா, அதுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தமிழக அரசு. உங்களுக்கு போஸ்ட் மூலியமா எந்த ஒரு லெட்டரும் வராது. அப்படி ஏதாவது வந்தால் பேக் லெட்டர், அதை நம்பாதீங்க. எஸ்எம்எஸ் இல்லைன்னா இமெயில் மூலியம் தான் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அதுவே உங்களுக்கு கால் லெட்டர் வந்துக்குதுன்னு இன்டிமேட் பண்ணுவோம். நீங்கள் இந்த டிஎன்ஆர்டி வெப்சைட்ல போய் லாகின் பண்ணி உங்களுடைய ஆல் டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வியூ டேட்டு, டைமு, அட்ரஸ் இது பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் இமெயில் மூலியம் இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தான் உங்களுக்கு வரும். உங்களுக்குன்னு லாகின் ஆகிட்டு நீங்க விண்ணப்பிச்சிருப்பீங்க. அதில் போனீங்களா இன்டர்வியூக்கான கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் இமெயில் வரலனா அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வராது, இமெயில் நெட்லாம் வராது, நெட்வொர்க்னா மெசேஜ் வராது, மொபைல் நம்பர் மிஸ்டேக்காக இருந்தால் வராது, நம்பர் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் வராது. சரி, இதெல்லாம் வரல அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பொறுப்பே இருக்காது. இது உங்களுடைய பிரச்சனை. இதுக்கு தமிழக அரசுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் தான் நெட்வொர்க்காக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 3வது பாயிண்ட். அடுத்து 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தினசரி இணையதளத்தை பார்க்குவோம். இந்த டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் நீங்கள் தினசரி பார்த்தீங்கன்னா பார்க்குவோம். இதுலேயும் நாங்கள் ஷார்ட்லிஸ்டான கேண்டிடேட்டு நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இன்னொரு ஊரக வளர்ச்சி இருந்தாலும் ஈர்ப்பு ஓட்டுநர், பதிவரை எழுத்தர், அலுவலக ஊதியர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே காலி பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் தினசரி இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 5வது ஆவண சரிபார்ப்பு மாவட்ட லெவலில் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நடக்கிறப்போ இல்லை பார்த்தீங்கன்னா தனியாகவோ அது கவர்மெண்ட் முடிவு பண்ணிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 6வது பாயிண்ட், தேதி டேட்டு மாற்ற முடியாது. நம்மளுடைய தமிழக அரசால் கால் லெட்டர் கொடுத்துட்டாங்களா, அந்த கால் லெட்டரில் டேட்டு டைமு நீங்கள் மாற்ற முடியாது. எனக்கு இன்றைக்கி வேலைக்கு இது நாளைக்கு வரட்டுமா, இல்லை அடுத்த நாள் வரட்டுமா, இல்லை நான் கொஞ்சம் வேலைக்கு இது பார்த்துட்டு மதியம் வரட்டுமா, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்தீங்களா ரிஜெக்ட் ஆயிரும். நீங்கள் வரலாம் ரிஜெக்டு, இல்லை மறந்து வீட்டில் இருந்துட்டு அடுத்த நாள் போகலான்னீங்களா ரிஜெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டு நல்லா நோட் பண்ணிங்க. நீங்கள் இன்றைக்கு வரும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுக்கணும், ப்ளஸ் 2 செட் ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். இது கவர்மெண்ட் ஜீவோலேயே கொடுத்துட்டாங்க. இது நாம் நோட் பண்ணல. இந்த 7 பாயிண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட ஜீவோ இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி தேவையான ஆவணங்கள் என்ன, மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அதே மாதிரி பேங்க் பாஸ்புக்கு, டிரைவிங் லைசன்ஸ், இது மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து 3வது பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, சாதி சான்றிதழ், மாற்றுத்திறனாளினா அதுக்கான அடையாள அட்டை, விதவைனா அதுக்கு தாசில்தார் நீங்கள் வாங்கிருக்கீங்கன்னா, எக்ஸர்வீஸ்மேன்னா அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதாவது வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு சொன்ன 7 பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி இன்ட்ரிக்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட்னு சொல்லலாம், இல்லை கால் லெட்டர்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா வந்துருச்சா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்கிறாங்க. என்ன உண்மை தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்டர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இது வரைக்கும் தமிழகத்தில் எந்த யாருக்குமே பார்த்தீங்கன்னா யாருக்குமே லெட்டரும் வர கிடையாது. அப்படி வந்துச்சுன்னா இந்த வெப்சைட்டில் தான். அதே மாதிரி நம்மளுடைய சேனல்லையும் அப்படி வந்துச்சுன்னா நம்ம தெரியப்படுத்துவோம். இது வரைக்கும் எங்கேயுமே வர கிடையாது. சொல்கிறதையும் நம்பாதீங்க. இது வரைக்கும் லெட்ரு யாருக்குமே வர கிடையாது. அதே மாதிரி இந்த டைமில் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறன்னு பணம் கேட்டு உங்களை பார்த்தீங்கன்னா ஏமாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உஷாராக பார்த்துக்குங்க. ஊரக செயலாளருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்னென்ன கேட்பாங்க நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. எல்லாமே நீங்கள் பார்த்து பயனடிங்க. இது மாதிரி அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.